இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும், விஜய் டிவி அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன ப்ரோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதுதான் அரோராக்கு முரட்டு முட்டு கொடுக்குறாங்களே, சொம்பு தூக்கினே இருக்கிறாங்களே. ஸோ அதை பார்க்கும்போது அப்பட்டமா விஜய் டிவி அரோராவை டைட்டில் வின்னர் ஆகிறது இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சுது. இன்னொன்று 3 உத்தமர்கள், அதாவது வீட்டுக்கு வெளியில இருந்து 2 உத்தமர்கள் வந்தாங்க, வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு உத்தமர்கள் இருக்காரு, அதை உலக உத்தமர்கள் சொல்லுவாங்களே. அதுல 1ஆம் நம்பர் யாருன்னா விக்கல் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி கனியும் சுபிக்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்தது. இது கூடவே பார்த்தீங்கன்னா பிராங்க்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ இந்த சம்பவமும் நடந்தது. இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது கிளியரா ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுது. அதாவது யாரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேனலோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? முதல்ல சிம்பிளா சொல்ல வச்சுக்கோங்களேன், இந்த அரோரா மேட்டர்லேருந்தே போகலாம். அரோரா துஷாரை லவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அரோரா துஷாரா இந்த இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ப்ரொபோசல் சீன் மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் அது ப்ரொபோசல் மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல துஷார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா அதை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த செக்மெண்ட் எனக்கு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. அரோரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு இது வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. பட் அவன் வந்து ரொம்ப கிளவரா இருக்கான். நான் இங்க வந்து எந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறது இல்ல, எதுவா இருந்தாலும் வெளியே வந்து பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிளவரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் எபிசோட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களோட வின்னிங் ஸ்பீச் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒருத்தரும் வந்து கொடுத்தாங்க அந்த 4 பேரும். ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து என்னோட பிராண்ட் இருக்கு, நான் கொஞ்சம் டெவலப் ஆவேன், எல்லாருக்கும் நன்றி, மக்களுக்கு நன்றி, ஸோ என்ன இது இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ், இந்த பக்கம் திவ்யா, ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து இது வரைக்கும் கப்பை ஜெயிச்சதே இல்லை, ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சதே இல்லை, இந்த அவார்டு என்னோட கேரக்டர் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சபரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இருக்கேன், என்னை இப்படியே ஏற்றுக்கிட்டு என்ன நல்லவனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் இது பண்ணாமல் இருந்தால் என்ன இதையும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் வைஸ் என்ன பிடிச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தனா சீரியலில் இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி இல்லாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சபரின்ற ஒரு கேரக்டர் பிடிச்சி நீங்களா ஏற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வின்னிங் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்க்கு தான் ஓட்டினாங்கன்னு இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த வின்னிங் ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இந்த வின்னிங் ஸ்பீச் இதெல்லாம் கொடுக்க வைக்கிறத பார்க்கும்போது இந்த சேனல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டு வின்னர் யாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மக்கள் மனசில் இருக்கக்கூடாது, ஆசிலேஷன்ல தான் மக்கள் மைண்ட் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது தெரியுது கிளீனா. இவங்க தான் இப்போ போன சீசன்லாம் வச்சுக்கோங்களேன் 50 நாள் தாண்டியே பார்த்தீங்கன்னா வின்னர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சீசனை பொறுத்தவரை இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டு இவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. என்ன தான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஓட்டே இருந்தாலும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யா தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியல. என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோராவா, விக்ரமா இல்லை சபரியா, இந்த 3 பேருக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது அது அப்பட்டமா தெரிஞ்சுது. அரோராக்கான ஸ்கோப்பை பார்க்கும்போது அரோரா ஒரு மாதிரி அவங்க ஒரு விஷயம் லவ் ட்ராக் ஓட்டுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்ல வீக்ல எப்படி ஓட்டிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அந்த லவ் ட்ராக் ஓட்டுறாங்க. இந்த லவ் ட்ராக்கு விஜய் டிவி எதுக்கு அந்த ஒரு இது ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். துஷாரை கடைசி வாரம் கொண்டு வந்ததுக்கும் என்ன காரணம் தெரியும். ஏன்னா போன வாரம் வந்திருந்தா கேம் மாறி இருக்கும். இந்த வாரம் அவனை கொண்டு வந்து அரோராக்கு வந்து ஒரு லவ் ட்ராக் ஓட்டுறது, விக்ரமுக்கு வந்து பிராங்க்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ராக் ஓட்டுறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 1 ஹவர்ல அவங்களுக்கான ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, மற்றவங்களுக்கான ஸ்கோப்பை வந்து டிக்ரீஸ் பண்றாங்க. ஓட் போடும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கான ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல, அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆனா அரோராக்கு நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போகுது. என்னடா நடக்குது? இன்னொரு விஷயம் சொல்லவா, அரோராக்கு வந்து அபிஷியல் ஓட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதை பார்த்தோன்னு பகீர்னு ஆயிடுச்சு, ஆஹா சேனல் நினைச்சதை சாதிச்சிட்டாங்களா, இப்போதைக்கு அப்போ அரோராக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன மேட்டர்னா இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு தான் ஓட்டு அதிகம், செகண்ட் சபரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடில் இன்னைக்கான ஓட்டை பார்க்கும்போது அரோராக்கு வந்து அதிகமாக இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சேனலோட நரேட்டிவ் இருக்குல்ல, அதை மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எதுக்கு ப்ரோ அரோராக்கு எதுக்கு சேனல் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம்? நீங்க சொல்றத பார்த்தா அவங்க மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கான சிம்பிளான ரீசன் என்ன தெரியுமா? அரோராவை இந்த சீசன்ல எடுத்து போட்டோன்னா மக்கள் எல்லாம் காரி தூண் துப்பிட்டாங்க. எதுக்குடா இந்த பொண்ணுக்குலாம் சான்ஸ் கொடுத்தீங்க, என்ன பண்ணி அவங்க டெவலப் பண்ணாங்க, ஸோ அதை வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒன்று பண்ணி இந்த மாதிரி டெவலப் ஆகிற ஒருத்தவங்க, ஸோ அவங்கள வந்து நாங்கள் இந்த மாதிரி பெரிய இவ்வளோ வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் பார்க்குற ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் காரி துப்புனாங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அது வந்து அப்படி இல்லை, அந்த பொண்ணு வந்து டேலண்டடான பொண்ணு,
உண்மையிலே டேலண்டான பொண்ணு, அது மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அவங்களோட செலெக்ஷன் வந்து தப்புன்னு நம்ம சொன்னோம்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வின் பண்ண வச்சா எங்கள் செலெக்ஷன் தப்பு இல்லை, நாங்கள் செலெக்ஷனில் தப்பே பண்ணலை அப்படின்றத அவங்க வந்து நிரூபிக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அரோராக்கான புஷ்ஷை கொடுக்குறாங்க. அரோரா வின் பண்ண வச்சா ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எழுதலாம். எந்த ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாம் காரி துப்புனாங்களோ அதே ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கைத்தட்டி கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் இந்த சேனல் பண்ணியிருக்கு அப்படின்றத அது பெருமையாக பீத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்களா என்ன தெரியல. ஸோ அரோராவுக்கு ஒரு மாதிரி புஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவங்க லவ் ட்ராக்கு அரோராவுக்கும் துஷாருக்கும் அவங்க ஜெனியூனாக ஒரு லவ் ட்ராக் ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் துஷார் அந்த இடத்துல ரொம்ப கிளவராக இருக்கான். எந்த இடத்துல அந்த பொண்ணு கன்ஃபார்மே பண்ணல. அரோரா பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இவன் ஏதாவது சொல்லுவான், நம்ம ஒன்று கொடுக்குறோம், ஐ லைக் யூ, ஐ மிஸ் யூ, ஏதோ ஒன்று சொல்லுவான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவன் என்ன சொல்கிறான், நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன், நீ அதான் உனக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி மழுப்புறான். ஆதிரைக்கிட்டே சொல்கிறான், அவன் பாரு புரிஞ்சிக்க மாட்டான், இன்னும் 4 நாள் தான். ஆதிரியே சொல்கிறாங்க 4 நாள் தான் இருக்கு, வெளியே வந்து துஷார் சொல்றது இன்டெரக்டாக சொல்கிறான், வெளியே வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வெளியே வந்ததோ ஓப்பனாக பேச முடியும். நீ என்ன நினைக்கிற, எப்படிப்பட்ட இது, இந்த வீட்டுக்குள்ள வந்து அவ்வளோ ஓப்பனாக பேச முடியாது. அவன் அந்த விஷயத்தில் அரோரா துஷாரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, இந்த பையன் ரொம்ப கிளவராக இருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் வீக்லேயே இதே மாதிரி தான் அவங்க வந்து என்னது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தானே கூப்பிடுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஏரியாக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது உள்ளே வரமாட்டான். இல்லை வா, எது வந்தாலும் வெளியே உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி துஷார் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் அவங்க லவ் ட்ராக் ஒரு பக்கம் இருக்கு சொல்ல, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் வராங்க. ஒன்று வந்து அவங்க பேர் என்னது ஆதிரையும் எஃப்ஜே 2 பேர் வராங்க. ஸோ இதில் இவங்க 2 பேருக்கான ரிசப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆதிரைக்கு ஓரளவுக்கு பயங்கரமாக வரவேற்பு இருந்தது. ஏன்னா ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் நம்பர் 1 திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை எதிர்பார்த்துருந்தாங்க, இன்னொன்று அரோரா. ஸோ இவங்க 2 பேர் க்ளோஸ்ன்றதால ஆதிரை எதிர்பார்த்தாங்க. எஃப்ஜேயை பொறுத்த வரைக்கும் சபரியை தவிர வேற எவனும் பெருசாக எதிர்பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் அவனும் வந்து உள்ள ஒரு மாதிரி பாட்டு பாடி திருப்பி பார்த்தீங்கன்னா வாயில வாத்தியம் வாசிக்க ஆரம்பிச்சான். ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான 2 நபர்கள் வந்தாங்க, உலக உத்தமர்கள். ஸோ அந்த 2 நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சுபிக்ஷா, இன்னொன்று கனி. ஸோ இவங்க 2 பேரும் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன், உண்மையிலேயே ஓகே இவங்க ஏதோ ஒரு கான்ல வந்திருக்காங்க போல, மேபி சுபிக்ஷா கான்ல வந்திருக்கு போல, அதாவது நம்ம கேமை காலி பண்ணிட்டானே இவன் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்திருக்கு போல நினைச்சேன். கனியை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிக்கிட்டு நம்ம இருந்த இடத்துல சாண்ட்ரா உட்கார வச்சானே, ஸோ அதனால அந்த கான்ல இருக்காங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிராங்க்ன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஸோ இந்த பிராங்க்னு கொண்டு போறதுக்குள்ள இந்த இடைப்பட்ட கேப்ல விக்ரம போட்டு செதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவன் ஒரு மாதிரி செதர்ட்டான். ஐயோ என்னடா வியானா வந்து நம்மளை அந்த அடி அடிக்குது, இந்த பக்கம் இதுங்க ரெண்டு தான் மலை போல நம்பிட்டு இருந்தேன், வந்து அப்படிலாம் இல்லை நீ நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவங்களும் வந்து இப்படி எதிராக மாட்டாங்களே, அவ்வளவுதான் நம்ம டோட்டல் க்ளோஸா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உடஞ்சி ஒரு சுக்குநூறா ஆயிட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் போய் இவங்க ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பதான் அவனுக்கு ஒரு மாதிரி இதுவே வந்துச்சு, ஐயோ தப்புச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி அப்பதான் விக்ரம் ஃபீல் பண்ணாரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது விக்ரமுக்கு இப்போ வரைக்கும் அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம பண்ணது வந்து கரெக்டா போயிருக்கா இல்லை தப்பா போயிருக்கா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கனியும் சுபிக்ஷாவும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் நம்பியிருப்பாரு அது வந்து கரெக்டாக தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் விக்ரம் ஒரு விஷயம் சொல்லவா, அப்பயும் தப்பா தான் விக்ரம் போயிருக்கு. இந்த இடத்துல விஜய் சேதுபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, கனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, சுபிக்ஷா சப்போர்ட் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு சொம்பு தூக்கினாலும் சரி, சிம்பிளான மேட்ரு, நீங்க வந்து ஒரு கன்னிங்கான கேம் ஆடுறீங்கிறது தான் உண்மை, நீங்க ஒரு எமோஷனல் கேம் ஆடுறீங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது வந்து எல்லா மக்கள் வந்து கண் கூட பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுத முடியாது. இந்த இடத்துல கனி வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, நல்லவன் விக்ரம ப்ரொமோட் பண்ணும்போது என்ன கனி எனக்கு புரியலையே, நீங்க சுபிக்ஷா விக்ரம் தான் இந்த வீட்டுக்குள்ளேயும் சரி இந்த நாட்டுக்குள்ளேயும் சரி நீங்க தான் நல்லவங்களா, அது எனக்கு புரிய, நல்லவங்களா இருக்கிறதுனாலே ஏமாளியா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவர் ஏமாளியா இருக்காரா எனக்கு புரியலையே, என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க அது எப்படி ஒருத்தர் எல்லாமே பண்ணலாம் ஆனா நல்லவன், எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. கேட்டா 90 நாள் என்ன வந்து கெட்டவனா ப்ரூவ் பண்ண முடியல, இப்போ இந்த ½ an hour அந்த பொண்ணு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு எப்படி நம்பி வந்ததுன்னு சொல்லிட்டு வியானாவை போட்டு குத்துறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் வியானாவும் நீங்க போலங்க, ஏன்னா வியானா உங்க மேல வன்மத்தில் தான் வந்தது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ வியானாவை நீங்க அடிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா இங்க விஷயம் என்னன்னா நீங்க ஒரு எமோஷனல் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்றது எந்த தப்புமே இல்லையே, நீங்க பண்ற தப்ப வந்து யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த தப்புமே இல்லையே. ஸோ இது வந்து நீங்க பண்ற தப்பு உண்மையிலே கேட்க மாட்டாங்க. ஹோஸ்ட்னு ஒருத்தர் வராரு, வந்துட்டு உங்களை வீக்கெண்ட்ல சொம்பு தூக்கிட்டு போறாரு. ஸோ நீங்க பண்ற தப்பு அவரும் கேட்க மாட்டாரு. இந்த இடத்துல கனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி சொல்றது, வீக்கெண்ட்ல அவர் வந்து சொம்பு தூக்குனாரு, இப்ப வீக் டேஸ்ல வந்து சொம்பு தூக்குறதுக்கு வந்துட்டாங்க 2 பேரு. இந்த சுபிக்ஷா இருக்க குட்டி விக்ரம் அப்படின்னு சொன்னது தப்பே இல்லைங்க. வந்ததுலேருந்தே அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, விக்ரம் மைண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே பேசுது. ஏமா வெளியில போய் ஷோ பார்த்துருப்ப, சோஷியல் மீடியா கொஞ்சம் பார்த்துருப்பல, அவரோட எமோஷனல் அதாவது விக்ரம் வந்து அநியாயத்துக்கு கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவரே சொல்றாரு என்ன வந்து நான் தான் ரொம்ப கெட்டவன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி. விக்ரம் உங்களை கெட்டவன் சொல்ல, நடிக்கிறீங்கன்னு சொல்றோம், புரியுதுங்களா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க நல்லவங்களா நடிக்கிறீங்கன்னு சொல்றோம், அது நல்லவங்க அப்படி, அதாவது நீங்க ஜெனியூனா இருந்துட்டு போயிடலாம். ஏன் நான் நல்லவன் சொல்லிட்டு எதுக்கு நீயே உன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற, அப்படி என்ன நீ நல்லது பண்ற,
பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நேர்மையான, அதாவது நீ ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் அது வந்து நேர்மையாக என்னோட கருத்தை சொல்கிறது, மற்றவங்க ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணால் என் மேலே இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்களேன், அயோக்கியத்தனம், அது அசம்பாவிதம் அப்படின்ற என்னென்ன வார்த்தை வருதோ எல்லா வார்த்தையும் பேசுவான். ஸோ பேசிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, நான் வந்து எப்படி சொல்லுது, அது வந்து யோசிச்சு பேசல, ஒரு கோவத்தில் பேசிட்டேன். மற்றவங்க பேசினா மட்டும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுறது, இவர் பண்ணால் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாமல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் விக்ரம் செட் பண்ணிக்கிட்டே இருந்தாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட உடஞ்சிருச்சு. விக்ரமுக்கு இப்போ ஓட்டுகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் அவர் தான் இருக்காரு, கடைசியில் அவர் தான் இருக்காரு. மிட் வீக் எவிக்ஷனில் அதிகமாக தூக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாக தான் தூக்க போகிறாங்க. அதுக்கு மெயினான காரணம் ஒன்று விஜய் சேதுபதி. ஆல்ரெடி அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற ட்ராமா வந்து யாருக்கும் புரியல, என்னடா இவன் மட்டும் நல்லவன்ற மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்கானு. இதில் விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் முட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்னும் கடுப்பாயிடுச்சு எல்லாருக்கும். என்ன இவனுக்கு இந்த சொம்பு தூக்குறாரு, கேட்டால் சல்ல நான் என்ன சல்லம் கொடுக்குறேன்னா விக்ரம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கேட்டுட்டு நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியுது. எனிவேஸ் இன்னைக்கு என்ன எபிசோட பார்க்கும்போது எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒன்று விஜய் சேதுபதி சரி, கனியும் சுபிக்ஷாவும் இவங்க 3 பேரே போதும் விக்ரம்கான ஓட்டுகளை குறைக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே போயிட்டு ஓகே விக்ரம் ஒன்றும் இல்லை விட்டுரு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்துக்கலாம் சிம்பிளாக அப்படியே முடிக்கிறத விட்டுட்டு அவங்கள பொறுத்தவரை இப்போ வரைக்கும் விக்ரம் நீ நல்ல வந்தாண்டா, நீ நல்ல வந்தாண்டா, அதுவும் கனி பேசுகிற டைலாக்லாம் கேட்கும்போது அப்படியே ஐயோ என்னம்மா நீ இப்படி இந்த ஆத்துற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போதான் தெரியுது எதுக்கு மிஸ் பண்ணான்னு. வந்தோன்னே இப்படி வந்து எப்படி சொல்லு சிங் சங்னு அடிக்கும் போது அவன் மிஸ் பண்ணாம இருக்க போறான். நல்லா அடிக்கிறீங்க ரெண்டு பேர், ரெண்டு சைடில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு அப்படிதான் வந்து எப்படி ஒரு மாதிரி ஒரு புத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் நல்லவர் வல்லவர் சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி தான் உட்காந்து இவங்க 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சே எவ்வளோ நல்லவங்கள நம்ம அப்படின்ற மாதிரி விக்ரமோட ரியாக்ஷன் இருக்குது. ஏன்டா டே யாரா நீங்கள் 3 பேரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இந்த வியானாக்கும் அந்த சுபிக்ஷாக்கும் உள்ளே வந்து வியானா வந்தப்போ ஒரு டாக் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து என்னை நாமினேட்டே பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல சுபிக்ஷா போயிட்டு பார்த்தா டேரெக்டாக கேட்டாங்க, நான் இப்போ உன்னை நாமினேட் பண்ண சொல்லு, இல்லை நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன், வியானா வந்து மாட்டினாங்க, நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன், நான் உன்னை வாரம் மட்டும் தான் நாமினேட் பண்ணேன், அதுக்கப்புறம் நாமினேட்டே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அவனால் சமாளிக்க முடியல. இல்லை ரீல்ஸில் பார்த்தா அதில் நீ தான் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருந்தது, நான் பார்த்தது தான் சொல்ல முடியும், நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சுபிக்ஷா சொல்கிறாங்க. அது எக்ஸாக்ட் டீட்டெயில் நம்மளுக்கும் தெரியல, பட் சுபிக்ஷா சொல்கிறத பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது, அவங்க நாமினேட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வியானா பொறுத்தவரை நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா சொல்கிறாங்க. எது என்ன எப்படி அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஆனால் சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் எவ்வளோ வந்து ஃப்ரெண்டாக ஒரு மாதிரி அக்கா தங்கச்சிக்கு மாதிரி இருந்ததுங்க, கடைசியில் இப்படி எதிரிங்களா மாறும் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக தான் வந்தது. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா சொல்லு என்ன இப்போ அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, நான் வந்து என்கொயரி மோடில் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வியானாவை போட்டு டார்கெட் பண்ண தான் வந்தது. வியானாவை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம வந்து மாட்டிக்கணும், அதாவது நம்மகிட்ட ப்ரூஃப் இல்லை, சரி ஓகே இதை சமாளிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு விட்ட மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. சிம்பிளாக சொல்லணுமா, வியானா பொறுத்த வரைக்கும் ஒரு காண்டு, அதாவது உள்ளுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் வன்மம் சுபிக்ஷா மேலேயும் விக்ரம் மேலேயும். ஏன்னா இவங்க 2 பேரும் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு நமக்காக நிற்கல அப்படின்றது ஒரு காண்டு. இன்னொன்று விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே ஒரு மாதிரி மென்டலாக வந்து காலி பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு காண்டு. இன்னொன்று சுபிக்ஷாக்கு இப்போ வரைக்கும் தெரியல, அவங்க கேம் வந்து அவங்க சொல்கிறாங்க விக்ரம் உங்களால் என் கேம் காலி ஆகல, நான் தான் கொஞ்சம் கிளவராக இருந்திருக்கணும். எஸ் சுபிக்ஷா யாராலும் யார் கேமும் காலி ஆகுது, ஸோ அவங்க தான் கொஞ்சம் கிளவராக இருந்திருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளவராக இருந்துட்டா எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கிளவராக இல்லை ஓகே, ஆனால் உங்களை டைவர்ட் பண்ணது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல நீ ஒழுங்காக கேமோட முதல் 2 வாரம் நல்லா வரலன்னு சுபிக்ஷாவை சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் கேம் காலி ஆச்சு. நீ எப்படி காலி ஆச்சு, நீ வந்து பார்த்தீங்கன்னா கேம் இதை பார்க்காத சண்டை போடாத, நீ வீட்டுக்குள்ள வந்தது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறதுக்கு, நீ வந்து வாயில் வாத்தியம் வாசி இப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நல்லா விளையாடக்கூடிய ஒரு பொண்ணை அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டைவர்ட் பண்ணிட்டாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. எப்படா இந்த மாதிரி வியானா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட கோத்து விட்டு லவ் ட்ராக் கோத்து விட்டான், இந்த பக்கம் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இப்படி கோத்து விட்டான். ஸோ 2 பேரும் ஈஸியாக டைவர்ட் பண்ணி முடிச்சு விட்டாப்ல. அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க சொல்ல இருந்தது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இல்லைலாம் சொன்னாங்க. பட் சுபிக்ஷா வந்து இல்லைண்ணே நீ எதுவுமே பண்ணலண்ணே, நீ நல்லவன் தானே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ரெண்டே விஷயம் தான். ஒன்று இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு வந்து சேனல் பயங்கரமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. அவங்க வந்து இந்த அந்த ஒரு லவ் பேர் இருக்குல்ல, இந்த பேரை வச்சு கொஞ்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லவன் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டிங்கில் இதெல்லாம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமானா டெஃபினட்டாக கிரியேட் பண்ணும். உங்களுக்கு புரியுதுங்களா, கடைசி வீக் இந்த வீக்கில் போகிறதா வின்னருக்கான ஓட்டிங் ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது இந்த வீக்கில் யாரை வந்து ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கான ஸ்கோப் தான் இருந்துகிட்டே இருக்கும்.
அதனால தான் சொல்றது இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் சேனல் வேற மாதிரி ஒரு மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. இந்த கேம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இதுக்கு வந்து நீங்க டைரக்டா எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் டைட்டில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு பக்கம் ஓட்டிங்கை ஸ்டாப் பண்றீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க 1 hour ஷோல ஸ்கோப் வந்து அதிகமாக்குறீங்க அப்படின்னும் போது ஏதோ ஒன்று பண்ண போறீங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் பணப்போட்டி எடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த மனுஷன் மட்டும் பணப்போட்டி எடுக்காம ஓகே நம்ம வின்னர் ஆகும் நினைச்சிட்டு இருந்தா எது எப்படி வேணா மாறி இருக்கலாம் கடைசி வாரத்தில் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்று 100 நாள் ஆயும் இந்த சீசன் முடிஞ்சா போதுன்னு இருக்குன்னா அது சத்தியமா சொல்றேன் சீசன் 9 மட்டும் தான். இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசனும் இந்த மாதிரி வந்து முடிஞ்சா போதும்லாம் இருக்காது. சரி என்னடா முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா என்ன முடியல எங்களுக்கு என்ன ஏதோ டைம் பாஸுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி ஓகே வின்னராவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஓரளவுக்கு ஒருத்தான வின்னரை கொடுப்பாங்களா இல்லை மிச்சர் சபரியும் அரோராவையும் தூக்கி வின்னர் ஆக்குவாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.